தேரையரோட பிணி அணுகா விதி ஒழுக்கம். தேரையர் என்பவர் அகத்தியரோட மாணாக்கர். அவருடைய சித்த மருத்துவ நூல் குறிப்புகள். தின்னம் இரண்டுள்ளே சிக்கடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர் பேருரைக்கிற் போமே பிணி. அதாவது தினமும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம்னு என்னென்ன சொல்றார்? மலம் சிறுநீர் இரண்டும் அடக்கக்கூடாது. நல்ல உடல் எனில் 2 முறை இயல்பாக மலம் கழிய வேண்டும். 6 முறை சிறுநீர் கழிய வேண்டும். உண்ணும் பொழுது நீர் சுருக்கி, அதாவது நீரை காய்ச்சி மோர் பெருக்கி நெய்யை உருக்கி உண்பவருக்கு பிணி அணுகாது என்கிறார். உண்பது 2 பொழுது நல்லது, 3 பொழுது உண்ணல் ஆகாது. பெரும் தாகம் எடுத்தாலும் உணவு உட்கொள்ளும் பொழுது நீர் அருந்தக்கூடாது. மண்ணில் பரவி விளையும் கிழங்குகளில் கருணைக்கிழங்கு மட்டுமே புசிக்க வேண்டும். மற்றவை மூல நோய்க்கு வித்திடும். முதல் நாள் சமைத்த கறி அமுதாக இருந்தாலும் உண்ணக்கூடாது. கண்முன்னே விருந்தே இருந்தாலும் பசிக்காமல் புசிக்கலாகாது. அதுபோல் உறங்கும் பொழுது இடது கையிற் படுப்போம். இரவு மட்டுமே உறக்கம் நல்லது, பகல் உறக்கம் செய்யும். அதே மாதிரி வார ஒழுக்கத்துக்கு என்னென்னு சொல்றாரு பார்ப்போம். 4 நாள் ஒரு முறை நெய் முழுக்கு, அதாவது எண்ணெய் குளியல். இதுவே உடல் வெப்பம் சீராக இருக்க உதவும்னு சொல்றார். விழிகளுக்கு 3 நாள் ஒரு முறை அஞ்சனம் இடுவோம். அதாவது கண் பார்வைக்கு மையிடுதல் நல்லது என்கிறார்.